ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11 kV VCB டெஸ்டிங் மெத்தட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்டர்வியூ கொஷின் அண்ட் ஆன்சர் பற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த இன்டர்வியூ கொஷினோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் போய் கண்டிப்பாக இதை ரீட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பிகினராக இருக்கீங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெச்டி கன்சூமராக இருப்பீங்க. ஹெச்டி கன்சூமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 kV ஃபீடர் லைனை வாங்கி நீங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணி நம்மளோட இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் ஹெச்டி கன்சூமருக்கு இந்த இன்டர்வியூ கொஷின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் ஒரு ஹெச்டி கன்சூமராக இருக்கீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அது என்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிக் ஓரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் நம்ம தமிழ் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இன் தமிழ், அப்புறம் ஏகே எலக்ட்ரிக்னு சொல்லக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் நம்ம தமிழ்லேயே நிறைய டெஸ்டிங் வீடியோஸ், அதெல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. அவங்க சேனலையும் போய் பாருங்கள். அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 kV வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர். 11 kVயில் பார்த்தீங்கன்னா விசிபின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்யூட் பிரேக்கர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஓவர்வியூ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் போய் படிங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் பேசிக் ஓவர்வியூ என்னென்னலாம் கேட்பாங்க, என்னென்னலாம் கண்டிஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஓவர்வியூ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பேசிக்ஸ் டெஸ்ட் கண்டக்டட் இன் 11 kV விசிபி. நம்மளுடைய ஹெச்டி கன்சூமரில் பார்த்தீங்கன்னா பிரேக்கர் அந்த 11 kV லைனை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. எல்டியில் பார்த்தீங்கன்னா 440 வோல்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏசிபி ஏர் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லக்கூடிய சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெச்டி 11 kV விசிபியில் என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணணும், என்னென்ன மெத்தடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஓவர்வியூ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் டெஸ்டிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த விசிபி அதோடைய பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இது போல் டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன டெஸ்டிங்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசிக் ஓவர்வியூ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஐஆர் டெஸ்ட், இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விசிபி இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃபேஸ் டு கிரவுண்டு, எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். இதுபோல் ஐஆர் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதை நான் அடுத்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக ஐஆர் டெஸ்ட்னால் என்ன, அது எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் வீடியோவை போடுறேன். பட் நீங்கள் இதை ஓவர்வியூவாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ், சிஆர்எம் சொல்லுவாங்க. கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மீட்டரை வச்சு நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கருடைய கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சிஆர்எம் சொல்லக்கூடிய ஒரு மீட்டரை யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய அந்த க்ளோசிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சர்க்யூட் பிரேக்கர் கான்டாக்ட் பாயிண்ட் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா அதோடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, அது பார்த்தீங்கன்னா மினிமம் மைக்ரோ ஓம்ஸில் தான் வரும். ஓகேங்களா, ஆனால் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் அடுத்த வீடியோவில் போடும்போது கிளியராக புரியும். நீங்கள் ஒரு பேசிக்காக பார்த்து வச்சுங்க. அடுத்த டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ஆர் டைஎலக்ட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணி நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கருடைய இன்சுலேஷன் இன்டெகிரிட்டி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட்டு பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமிங் டெஸ்ட். டைமிங் டெஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கர் 3 போல் RYBன்னு இருக்கும். அந்த 3 போல் கரெக்டாக ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆப்ரேஷன் நடக்குதா, நம்ம கமெண்ட் கொடுத்த உடனே கரெக்டாக அந்த 3 போல் ஓப்பன் ஆகுதா, அதே போல் க்ளோஸ் கமெண்ட் கொடுக்கும்போது கரெக்டாக க்ளோஸ் ஆகுதா. எதுக்கு இந்த டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஃபால்ட் கரண்ட் ஏற்பட்டு நம்மளுடைய ரிலேலேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் வச்சு நம்மளுடைய பிரேக்கர் கரெக்ட் டைமில் ஓப்பன் ஆனால் தான் சர்க்யூட்டை நம்மளுடைய எக்யூப்மெண்ட்டில் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதனால் இந்த டெஸ்ட் கம்பல்சரி இயர்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நம்மளுடைய பிரேக்கரோட கான்டாக்ட்லாம் கரெக்டாக ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்காக கரெக்டாக நடக்குதா, மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இது டைமிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா டு மெஷர் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் த டைம் ஆஃப் த சர்க்யூட் பிரேக்கர். ஓகேங்களா, ஃபால்ட் ஏற்பட்டால் சடனாக ஓப்பன் ஆகணும், அதே போல் நம்ம கமெண்ட் கொடுத்தா சடனாக க்ளோஸ் ஆகணும். அதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டைமிங் டெஸ்ட் இருக்குது. அதே போல் மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் டெஸ்ட்னால் நம்மளுடைய விசிபியோடைய அந்த எப்படி சொல்கிறது, மெக்கானிக்கல் ஸ்ப்ரிங்கெலாம் இருக்கும் உள்ள, அதே போல் மெக்கானிசம்லாம் இருக்கும். அதே போல் ஆப்ரேட்டிங் மெக்கானிசம், நிறைய மெக்கானிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம விஷுவலாகவும் அதெல்லாம் ஸ்ப்ரிங் கண்டிஷனாக நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்யூம் இன்டெகிரிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. இது நம்மளுடைய விசிபியில் பார்த்தீங்கன்னா வேக்யூம் பேட்டில்ஸ் 3 ஃபேஸுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய வேக்யூம் பாட்டில் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேக்யூம் பார்த்தீங்கன்னா இதில் கன்ஃபார்ம் த வேக்யூம் இன்சைட் த இன்டரப்டர்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது நல்லா இருக்கான்னு சொல்கிறதுக்காக இந்த டெஸ்ட் வேக்யூம் இன்டெகிரிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க.
இது வந்து நம்மளுடைய தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் இன் தமிழ்னு சொல்லக்கூடிய நம்ம நண்பரோட சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவே போட்டிருப்பாரு. அவர் யூடியூப் சேனல் நான் பயோ லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டாவது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வந்து ஹவ் இஸ் த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் வில் பி பர்ஃபார்ம்டு இன் விசிபி அண்ட் வாட் ஆர் த அக்செப்டன்ஸ் வேல்யூ. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஐஆர் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட்டு இதுதான். ஓகேங்களா, இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விசிபியோடைய 3 போல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒவ்வொரு ஃபேஸுமே வந்து தனித்தனியாக இருக்கணும். ஓகேங்களா, அதே போல் ரெண்டும் வந்து ஷார்ட்டாகவும் ஆகக்கூடாது. அதே போல் கிரவுண்டுக்கும் நம்மளுடைய 3 கான்டாக்ட் போலுக்கும் வந்து ஷார்ட் இருக்கக்கூடாது. அதுபோல் வந்து நம்ம ஷார்ட்டில் இருக்கா இல்லை நல்லா இருக்கா, இன்சுலேஷன்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஐஆர் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து மெகர் யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. இது அப்ளை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 500 வோல்ட் வந்து 5 kV ஹவரில் இருக்கும். நம்மளுடைய 11 kV விசிபியில் பார்த்தீங்கன்னா வந்து 5000 வோல்டேஜ் 5 kV வந்து நம்மளுடைய விசிபி போல்ஸ்க்கு அக்ராஸாக வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கருடைய எவ்வளோ ஓமிக் வேல்யூ வந்து இருக்குது, இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போல்ஸுக்குமே செக் பண்ணுவாங்க. அதே போல் ஃபேஸ் டு எர்த்துக்கு செக் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் செக் பண்ணுவாங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து கிளியராக புரியும் அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. மினிமம் நம்மளுடைய ஐஆர் வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 100 மெகா ஓமுக்கு மேலே வந்து இருக்கணும். ஒவ்வொரு போலுக்கு அக்ராஸ் செக் பண்ணும்போது சரி, அப்புறம் வந்து எர்த்துக்கும் அதுக்கும் செக் பண்ணும்போது சரி வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 மெகா ஓம் வந்து இருக்கணும். அது இல்லாமல் வந்து இட் கேன் பி வெரி டிபெண்ட்ஸ் அப்பான் மேனுஃபேக்சரர். ஆக்சுவலாக வந்து மேனுஃபேக்சரரே வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒரு விசிபி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா வந்து அவங்களே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்ட்லாம் பண்ணி அவங்க ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க. அதை சேஃபாக வச்சுங்க. அதில் வந்து இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து அதில் கவர் ஆகும். அவங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை கம்பேரபிலிட்டி பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் எவ்வளோ இருக்குது வேல்யூ, அவங்க கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு, நம்மளுடைய சைட்டில் வந்தவொடனே அதோட வேல்யூ எப்படி இருக்குது, அது வந்து ஆப்ரேஷனில் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அதே போல் வந்து ரொம்ப மாய்ச்சர்ஸ்லாம் இருந்ததுனால வந்து நமக்கு வந்து இன்சுலேஷன் இங்கே பாருங்கள் டிட்டரேஷன் ஏற்படும். டிட்டரேஷன்னா வந்து நம்மளுடைய இன்சுலேஷன் வேல்யூ வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்சைட் த மாய்ச்சர். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு விசிபியோட இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ளோஸ்டு ஒரு பேனல்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் வந்து உள்ளே வந்து அந்தளவு ஹீட்டாகவும் இருக்காது. அது இல்லாமல் வந்து என்ன பண்ணுவோன்னா பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டிசைன் பண்ணும்போதே வந்து உள்ளே வந்து ஸ்பேஸ் ஹீட்டர்லாம் வச்சு தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த மாய்ச்சர் வரத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஹீட்டர்லாம் வந்து ஆல்வேஸ் வந்து நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க. ஒரு 35 டிகிரிக்கு மேலே வச்சுன்னா போதும். அது நார்மலாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாய்ச்சர் கண்டென்ட் வராமல் வந்து அவாய்ட் பண்ணணும். இன்கேஸ் வந்து மாய்ச்சர் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகுனா பார்ஷியல் டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு கொரோனா ஃபார்ம்னு வச்சிங்களேன், ஒரு ஆர்க் மாதிரி ஏற்பட்டு நம்மளுடைய இன்சுலேஷனே வந்து மொத்தமாக ஃப்ளாஷ் ஓவர் ஆகிடும். அது இல்லாமல் வந்து பேனலில் எரிஞ்சு போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுபோல் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் வந்து மாய்ச்சர் வந்து கண்டிப்பாக வந்து பேனலில் வந்து இருக்கவே கூடாது. அது வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அதே போல் இன்சைட் த விசிபி பேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் ஹீட்டர்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதா, இயர்லி ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். அப்படிலாம் இருக்கும்போது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஐஆர் வேல்யூ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஆக்சுவலாக நாங்கள் பண்ண டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜிகா ஓமுக்கு மேலே தான் வந்துச்சு. ஓகேங்களா, இது 100 மெகா ஓம்னு போட்டிருக்காங்க. பட் இது வந்து ஒரு மினிமம் வேல்யூ. ஓகேங்களா, இதோட அதிகமாக தான் இருக்கணும். அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரே கொடுத்துருப்பாங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டில். அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க ஒரு டெஸ்ட் எடுப்பாங்கள்ல, அந்த ரிப்போர்ட்லேயே வந்து ஐஆர் வேல்யூ வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஐஆர் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இது போல் வந்து பேனலில் வந்து ஸ்பேஸ் ஹீட்டர்லாம் ஆன் பண்ணி வைக்கலாம். அது இல்லாமல் வந்து ஏதாச்சும் இன்சுலேஷன் வந்து வீக்காக இருக்குது, அதெல்லாம் கிராக்காக இருக்குன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து மாற்றி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஆர்க் ஃப்ளாஷ் ஏற்பட்டு பேனலே வந்து கிரவுண்ட் ஃபால்ட்டோ ஏற்படுறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஹை வோல்டேஜ் லைன் வந்து ஒரு பார்ஷியல் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படும். ஓகேங்களா, அது நான் பார்ஷியல் டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. மோஸ்ட்லி வந்து இது போல் அதில் பார்த்தீங்கன்னா வந்து 5000 வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணி நம்மளுடைய ஐஆர் வேல்யூ வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கான்டாக்ட் ரெசிஸ்டன்ட் டெஸ்டிங் அண்ட் ஹவு இட் இஸ் டன்னு கேட்டிருக்காங்க. இது கான்டாக்ட் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்எம் மீட்டர் வச்சு செக் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 3 ஆர்ஒய்பி 3 போல் கொடுக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் பாயிண்ட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. நம்மளுடைய கான்டாக்ட் பாயிண்ட் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மைக்ரோ ஓம்ஸோட கீழே இருக்கணும். அது இல்லாமல் வந்து மேனுஃபேக்சரரே வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட்லாம் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கா மாதிரி இருக்கான்னு பார்த்துங்க. பட் இந்த மைக்ரோ ஓம்ஸ் கீழே இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த கான்டாக்ட் பாயிண்ட் வந்து நல்லா இருக்குது,
அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை விட இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சர்க்யூட் பிரேக்கர் வந்து காண்டாக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆர்ஒய்பி 3 ஃபேஸுக்குமே வந்து போல் டு போல் வந்து அந்த மீட்டரை வச்சு செக் பண்ணுவாங்க. சிஆர்எம் மீட்டரை வச்சு நமக்கு வந்து நம்மளுடைய அந்த காண்டாக்ட் பாயிண்ட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மைக்ரோ ஓம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு மெஷர் பண்ணி நமக்கு வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்க மேனுஃபேக்சர் கொடுத்த ரிப்போர்ட்டையும் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 மைக்ரோ ஓம்ஸுக்கு மேலே போச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய காண்டாக்ட் பாயிண்ட் எதுவும் வீக்காக இருக்குது, அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் பார்த்தீங்கன்னா ஐ ரெசிஸ்டன்ஸ் சஜஸ்ட் டு காண்டாக்ட் எரேஷன் ஆர் புவர் காண்டாக்ட் அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் லிங்க் கொடுக்குறோம்ல, நீங்கள் அதில் போய் படித்து பாருங்கள். ஏன்னா நான் அப்படியே ஃபுல்லாக படிக்க முடியாது, பட் நீங்கள் ஓவர்வியூவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் டெஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம மேனுஃபேக்சர் சைடு வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த ட்ரைஎலக்ட்ரிக் டெஸ்ட் வந்து இது ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணி பிரேக்கர் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் இருக்குது. அது வந்து மேனுஃபேக்சர் சைடே வந்து பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஐசி ஸ்டாண்டர்ட்ஸு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுபடி வந்து வித்ஸ்டாண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்டில் பார்த்தாலே வந்து கிளியராக புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டைமிங் டெஸ்ட் எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே போல் நம்மளுடைய ஃபால்ட் ஏற்பட்டால் வந்து சடனாக வந்து பிரேக்கர் வந்து ஆஃப் ஆகணும். அதே போல் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது வந்து ஸ்பீடாக வந்து பிரேக்கர் வந்து க்ளோஸ் ஆகணும். அதுக்காக அது இல்லாமல் வந்து மெக்கானிக்கலாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் கூட நமக்கு வந்து பிரேக்கர் க்ளோசிங் ஓப்பனிங் ஆப்ரேஷன்லாம் வந்து நடக்காமல் போகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த டெஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி வந்து எல்லா விசிபிலையுமே வந்து பண்ணுவாங்க. ஆக்சுவலி நாங்கள் இப்போ பண்ண டெஸ்ட்லேயுமே வந்து பண்ணோம். இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த டைமிங் டெஸ்ட்லாம் வந்து கரெக்டாக பிரேக்கர் வந்து ஓப்பன் க்ளோஸாக நடக்குதான்னு சொல்லிட்டு க்ளோசிங் காயில் அண்ட் ஓப்பனிங் காயிலுக்கு வந்து சப்ளை கொடுத்து செக் பண்ணுவாங்க. கரெக்டாக வந்து ரிமோட் கனெக்ட் சப்ளை அந்த க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் காயிலுக்கு வந்து ட்ரிப் காயில் அண்டு க்ளோசிங் காயிலுக்கு வந்து சப்ளை கொடுத்து செக் பண்ணுவாங்க. இது வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக பிரேக்கர் வந்து க்ளோஸ் ஆகுதா ஓப்பன் ஆகுதான்னு சொல்லிட்டு. இது நான் சொன்ன மாதிரி வந்து வேக்யூம் இன்டெகிரேட் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய விசிபியில் இருக்கக்கூடிய அந்த வேக்யூம் பாட்டில்ஸோடைய ஸ்ட்ரென்த் வந்து எப்படி மெஷர் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூம் இன்டெகிரேட் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ண பண்ணுவாங்க. இதுக்கான வீடியோ வந்து நம்ம இன்ஜினியரிங் இன் தமிழ் சேனலோட யூடியூப் சேனலில் வந்து போட்டு வச்சுருக்காரு. நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு கிளியராக புரியும். அதே போல் ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் இந்த மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து மெக்கானிக்கலாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் மூவ்மெண்ட்ஸு அதுக்கெல்லாம் மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அதெல்லாம் வந்து இதில் செக் பண்ண அதெல்லாம் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து காமன் சைன் ஆஃப் வேக்யூம் ஃபெயிலியர் இன் 11K VCBன்னு கேட்டிருக்காங்க. விசிபிள் ஸ்பார்க்கிங் ஆர்க்கிங் டியூரிங் ஆப்ரேஷன்ஸ் ரெடியூஸ் த இன்சுலேஷன் டிஸ்டன்ஸ் ஆஃப் வேக்யூம் இன்டரப்டர் சேஞ்ச் இன் காண்டாக்ட் ஆர்க்கிங் டியூ டு ஆர்க்கி டெபாசிட். இதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ஓப்பனிங் க்ளோசிங் ஆகும்போது வந்து நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கருடைய காண்டாக்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து டேமேஜோ அல்லது வந்து ஆர்க் ஏற்படுறதுக்கோ வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து மாய்ச்சரால் வந்து ஐஆர் வேல்யூ கம்மியாகி கூட வந்து நிறைய ஃபெயிலியர் வந்து நிறைய ஏற்படும். அதனால் வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். அதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து நிறைய கொஷினுக்கான ஆன்சர்லாம் போட்டிருக்கோம். நான் இது வந்து நான் பேசிக் வாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன்ல அதில் போய் கிளிக் பண்ணி படிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது யூட்டிலிட்டி மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக விசிபி பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து என்னென்ன டெஸ்ட்டு பண்ணுவாங்க, அது ஏன் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து அதை பண்ணுறதுனால என்ன யூஸ்ஃபுல்லு, அதெல்லாம் வந்து அது தெரிஞ்சு வச்சிங்கன்னா வந்து உங்கள் இண்டஸ்ட்ரியில் பண்ணும்போது ஏதாச்சும் வீக்காக இருந்தாலும் அந்த எக்யூப்மெண்ட்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கோ அல்லது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து நிறைய நாலேஜ் பண்ணுறதுக்கோ வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது இல்லாமல் நம்ம இதில் ஓவர்வியூ தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா மொத்தமே வந்து இதில் ஒரு 30-40 கொஷின் கிட்ட இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் பயோவில், கிளிக் பண்ணி படிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பண்ணலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பிகினராக வந்து ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் இந்த லிங்க்கு கீழே போனீங்கன்னா வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது. பட் நான் இது ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, பட் ஓவர்வியூவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் படிங்க. இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கெலாம் வந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்லாம் போட்டு வச்சுருக்கோம். எலக்ட்ரிக்கல் மோட்டார் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு, எர்த் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்லாம் போட்டிருக்கேன். இன்டர்வியூ போகிறோன்னா வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் கூட பார்த்துருப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சப்ஸ்டேஷனில் நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூட்டிலிட்டி பற்றி தெரிஞ்சு வச்சிடணும். யூட்டிலிட்டியில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரு, வரக்கூடிய இன்கமிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸு, அவுட்டோர் விசிபி,
ரிலே செட்டிங்ஸு, ரிலே கோஆர்டினேஷனு, அப்புறம் அது இல்லாமல் இன்டோரில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்டோர் விசிபி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன வேல்யூவில் வந்து இருந்தால் அக்செப்டன்ஸு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இன்டர்வியூவில் கேள்வி கேட்பாங்க. அது இல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் இயர்லி ஒன்ஸ் உங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்பல்சரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அவங்க எப்படி பண்ணுறாங்க, எப்படி வந்து அதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் விசிபியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நான் சொன்ன அந்த 4 டெஸ்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இன்டோர் பேனலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ரிலேலாம் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஓவர் கரண்ட் அண்ட் எர்த் ஃபால்ட் ரிலே இருக்கும். அப்புறம் புக்கால்ஸ் ரிலே, அப்புறம் ஆயில் சர்ஜ் ரிலே, அப்புறம் வந்து ஓடிஐ ஆயில் டெம்பரேச்சர் ட்ரிப் அதுக்கான ரிலே, அப்புறம் வைண்டிங் டெம்பரேச்சருக்கான ரிலே ட்ரிப்புக்கான இது இருக்கும். அதே போல் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷன்லேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்லாம் வந்து இன்டோரில் தான் வந்து ஒயரிங் பண்ணியிருப்பாங்க, இன்டோர் விசிபியில். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஃபால்ட் வந்து இன்டோர் விசிபியில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஃபால்ட் ஏற்படுதுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து நமக்கு இங்கே ஃபீட்பேக்காக வரும். அதே போல் ஆயில் லெவல் லோவாக இருந்தால் அங்கேருந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்து வந்து நம்மளுடைய இன்டோர் பேனலில் ஆயில் லெவல் லோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அலாரம் கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நான் அதுக்கான வீடியோவும் நான் அடுத்ததாக போடுறேன். பட் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது வந்து அவங்க பண்ணும்போது அதை கிளியராக பாருங்கள், என்னென்ன டெஸ்டிங் பண்ணுறாங்க, எவ்வளோ வேல்யூ வந்தால் அக்செப்டன்ஸ்னு சொல்லிட்டு டெஸ்டிங் வரவங்கக்கிட்ட நீங்கள் கிளியராக கேளுங்க. கொஷின் கேட்டு நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இங்கே இல்லைனாலும் நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் போனாலும் வந்து நல்ல ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும், சேஃப்டியாக ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில விஷயம் தெரியாமல் நீங்கள் அதில் வந்து, ஏன்னா இது ஹெச்டிஎல்ன்றதுனால வந்து கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். அதே போல் வந்து ஹெச்டியில் ஒர்க் பண்ணும்போது வந்து ஸ்ட்ரக்சரில் ஓப்பன் பண்ணிடணும். அதே போல் எர்த்ராடு போடணும். அது இல்லாமல் வந்து ஏதாச்சும் எனர்ஜைஸ்டு எக்யூப்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் கை வைக்கிறதுக்கு முன்னே வந்து எர்த்ராடு வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதுபோல் வந்து சேஃப்டி ஃபேக்டர் இருக்குது. அதே போல் ஹேண்ட் க்ளவுஸ்லாம் கூட இருக்குது. இந்த எல்டி வோல்டேஜ் லோ வோல்டேஜ் க்ளவுஸ்லாம் இருக்குது. நீங்கள் க்ளவுஸ் வச்சு ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கள். அதே போல் வந்து ஷட் டவுன் பண்ணிங்கன்னா வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் ஏதாச்சும் எனர்ஜி ஸ்டோர் இருக்கும் ஒரு சில டிரான்ஸ்ஃபார்மர் லைக் அது போலலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் எர்த்ராடு வச்சு கிரவுண்ட் பண்ணி அதை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து லாஸ்ட் டைம் வந்து போன வாரம் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம். அதனால தான் சரி இது போல் இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அதே போல் நம்ம சேனல்லேயே வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பிகினருக்கான வீடியோஸ்லாம். அதெல்லாம் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து படிங்க. அதே போல் நிறைய யூடியூப் சேனல் நம்ம கம்யூனிட்டிலே பார்த்தீங்கன்னா தமிழில் எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் ரிலேட்டாக வந்து ஏகே எலக்ட்ரிக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் சேனல் வந்து நிறைய போடுறாரு. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டெஸ்டிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டிருக்காரு. எனக்கு கூட ஆக்சுவலாக நிறைய விஷயம் தெரியாது, பட் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். அப்புறம் இன்ஜினியரிங் இன் தமிழ், அவர் வந்து ஃபுல்லாகவே கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், சிடி, பிடி, ட்ரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து அவரும் போட்டிருக்காரு. அவர் சேனலும் போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் அப்படி பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். நிறைய வீடியோஸ் அவங்களால வந்து பண்ண முடியும். பட் நம்ம சேனல்லையும் நீங்கள் இருக்கிற வீடியோஸை பாருங்கள். அதர் சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் அதில் லிங்க்கெலாம் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட லிங்க்கே நான் வந்து கொடுக்குறேன். ஒரு பிகினருக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் வந்து நானே கரெக்டாக வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வீடியோ வந்து போடுவோம். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.